இப்போ நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு அடுத்தபடி ரொம்ப ஒரு முக்கியமான சிட்டியான மைசூரில் இருக்கோம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலம் 6 மணி ஆகுது. இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் 15, 2025ங்க. இன்னைக்கு இங்கிருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கன்னா மைசூர்லேருந்து நம்ம திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து வரிசையாக தசரா, தீபாவளின்னு அப்படியே பண்டிகை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் மைசூர்லேருந்து திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயினில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்க போது ஜர்னி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தராங்க மக்களே. இப்போ வாங்க அப்படியே மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு செமையான ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே போக மற்ற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி தாங்க வந்து இனாகரல் பண்ண போகிறாங்க. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ வந்து மைசூர் ஜங்ஷன் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இப்போ ஒரு சூப்பரான சன்செட்டில் இங்கே ஜங்ஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படியே நம்ம போயிட்டு அங்கே டின்னர் வந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிடலாம். டிக்கெட் எல்லாமே நம்ம வாங்கியாச்சுங்க. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெயினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த ட்ரெயின் வந்துட்டு என்னென்ன ரூட் ட்ராவல் பண்ணுது, டிக்கெட் ப்ரைஸ் என்னென்ன எல்லாமே வந்துட்டு போக பார்க்கலாம். நீங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு அப்படியே இங்கே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா, இங்கே வெளியே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு A2B இருக்குது, பக்கத்தில் வந்து பட்ஜெட் ஹோட்டல் நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஹோட்டல் தான். ஏன்னா போன வாட்டி நான் வந்திருக்குமோ அங்கே சாப்பிட்ட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டியும் அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அப்படியே இருட்டாக பார்த்துட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு வியூஸ். மைசூர் மசாலா தோசை 2. ஸோ 2 மைசூர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஒன்று வந்து 100 ரூபா. ஸோ வந்துட்டு 2 200 இங்கே தான் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும். செல்ஃப் சர்வீஸ் தாங்க. ஸோ வந்து நம்மளே கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு போய்க்கணும். ஓகேங்க, சாப்பிட்டு பார்ப்போமா. லைட்டாக தோசையை பிச்சு அப்படியே இந்த நம்ம மசாலாவில் தொட்டு நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த தோசையில் இருக்க இந்த மிளகாய் பொடி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதோடைய காரம் நல்லாவே நமக்கு உள்ளே ஏறுறது ஃபீல் ஆகுது. பட் இந்த மசாலா அல்டிமேட். நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே ஜங்ஷனுக்குலாம் நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அப்படியே எவ்வளோ அழகாக வந்து கலரிங்லாம் பண்ணி லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே நம்ம வந்து சூப்பராக வரவேற்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே இந்த லைட் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட் ஆச்சுன்னா. அப்படியே அங்கங்கே மரத்தில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் சீரியல் பல்பாக கட்டி தொங்கிட்டு ஜமாச்சிருக்காங்க மக்களே. அப்படியே நானும் சாப்பிட்டு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் வண்டி கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளதாக இருக்குது. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே போடவே இல்லை. அதான் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அப்படியே அமைதியாக இருக்குது. அப்படியே இந்த ஐ லவ் மைசூர் வேறு பார்க்க அப்படியே அருமையாக இருக்குங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் இனாகரல்லாம் இது ஒரு பெரிய குடைச்சல் மக்களே. இங்கே வந்து நம்ம ஜங்ஷனில் கேட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு ட்ரெயின் ரன் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து என்கொயரி பண்ண சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்கொயரி பண்ணுறதுக்காக. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. ஸோ வந்து இல்லைனாலுமே அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே நம்பர் போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து நமக்கு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கா, அதனால தான் எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம். இன்னும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷம் இருக்குது மக்களே. ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. ஸோ 06239 ட்ரெயின் நம்பர் திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து 8:15 டிபார்ட் ஆகுதுங்க. டைம் வேறு இல்லைங்க, இன்னொரு 35 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வந்து வாட்டர் பாட்டிலாக வாங்கிட்டு அப்படி நம்ம பிளாட்ஃபார்ம் போயிடுவோம். சேம் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு செங்கோட்டை வண்டி பண்ணும்போது இதே மாதிரி தாங்க லாஸ்ட் மினிட்ல வந்து பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. அது வரைக்கும் வந்து ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி இந்த தீபாவளி தசரா ஸ்பெஷலுக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ திருநெல்வேலி வண்டிக்கும் சேம் கன்ஃபியூஷன். ஸோ வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் 4க்கு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அமைதியாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மக்களே தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்தாச்சு மக்களே. ஸோ வந்து இங்கே தான் நம்ம வண்டி வந்து வரணும். ஆனால் இன்னுமே வந்துட்டு ஸ்டன் பண்ணி கொண்டாடல. இதுக்கப்புறம் தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ மெயினே என்னென்னா என்ன லோக்கோ வந்து போட போகிறாங்க, அதுதான் இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா வேக் 9 இல்லை வேக் 7 அந்த மாதிரி இது போட்டு இழுத்து அடிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வேப் 7 வேப் 4 அப்படி இல்லாட்டி EMD போட்டாவாச்சும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 110 போகும். ஸோ பார்க்கலாம், வண்டி வரட்டும். கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்ம்லாம் அமைதியாக தாங்க இருக்குது. யாருமே பெரிய அளவில் இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, இந்த வண்டி வந்துட்டு ரன் ஆக போகிறது நிறைய பேருக்கு வந்து இன்னும் போய் சேரலன்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன். இந்த மைசூர், பெங்களூரு, மேங்களூரு இங்கெல்லாம் வந்து டீ வாங்கி குடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு டீ வாங்கியாச்சு. டீ வாங்கிட்டு அப்படியே பிளாட்ஃபார்மோட இந்த எண்டுக்கு வந்தாச்சு. டைமை நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட 7:55 ஆச்சு. 8:15 நமக்கு வந்து டிபார்ட்டிங் டைமு. பட் இன்னும் நமக்கான வண்டி வந்து வரல. நல்ல வேலை மைசூர் திருநெல்வேலி ஜங்ஷன் போர்டாவது ஒழுங்காக மாட்டியிருக்காங்களே. வண்டி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக வந்திருக்கு பிளாட்ஃபார்முக்குள்ளே.
ஸ்பெஷல் ட்ரெயின்னா இப்படியாங்க ட்ரீட் பண்ணுவாங்க, சீரியஸாக தெரில மக்களே எனக்கு. 8:15 நம்ம இங்கே மைசூருக்கு நம்ம கிளம்பியிருக்கணுங்க. ஆனால் டைம் வந்து இப்போ 8:40 ஆகுது. இப்போ தான் வந்து உள்ளேயே நம்ம வண்டியை வந்து ஷன் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ். இந்த வண்டியில் வந்து நம்பர் ஆஃப் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 2 பின்னாடி 2 அன்ரிசர்வ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, 3 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி, பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து திவ்யாசன் கோச் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த கோச்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புத்தம் பூசாக இருக்குது. இந்த S1லாம் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சு, ஆனால் 2007 உள்ள கோச்சு, பட் வந்துட்டு ஆனால் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சு சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கோச் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி நம்ம சீட்டு நம்ம கோச் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைசூரில் நம்ம சொன்னாப்பில் ரொம்ப ரொம்ப எம்டியாக தாங்க இருக்குது ஸ்டேஷன். நீங்கள் பார்க்கலாம் மொத்த பேசஞ்சர்ஸே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இங்கே போட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 100 பேர் கூட இருந்த மாதிரி எனக்கு தெரியல. லோகோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு எந்த லோகோ வந்து வர வேணாம்னு சொன்னமோ அதாங்க வந்திருக்கு. வேக் 7 தான் வந்துட்டு கப்பல் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு திருநெல்வேலி வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கூட்டு போகிற லோகோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே வாங்க நம்ம கோச்சுக்கு போயிடலாம். இங்கே அன்ரிசர்வ் க்ரௌட்லாம் அப்படியே போகவே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு யார் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். யாருமே இருக்கிற மாதிரி இல்லை. அப்படியே வாங்க உள்ளே போவோம். அன்ரிசர்லாம் நீட்டாக பெயிண்ட் அடித்து சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏறினாலும் நீட்டாக தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஆல்சோ எல்லாமே க்ளீனாக நீட்டாக தொடச்சிட்டு வச்சுருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, அன்ரிசர்வ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கூட்டம் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம அப்படியே வந்து நம்ம கோச்சுக்கு போகலாம் வாங்க. நமக்கு வந்து கிடச்சிருக்க கோச் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, S3 ஸ்லீப்பர் கோச். இதில் கிடச்சிருக்க சீட்டு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் இந்த சீட் அப்படின்ட்டு. வழக்கம் போல் நமக்கு கிடைக்கிற அதே சீட் தாங்க கிடச்சிருக்கு, அதே நம்பரில் தான் கிடச்சிருக்கு. ஸோ உள்ளே ஏறியாச்சு. உள்ளே ஏறினோடனே நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் வாஷ் பேஷன்லாம் பக்காவாக க்ளீனாக தாங்க இருக்குது. ஒரு சைடு வெஸ்டர்ன் ஸ்டைலு, இன்னொரு சைடு வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சீட்டுக்கு போயிடலாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம சீட்டுக்கு வந்துட்டோன்னா நமக்கு கிடச்சிருக்க சீட்டு வந்து இதோ இதுதாங்க. இந்த சைடில் அதாவது சீட் நம்பர் 15 இதான் நமக்கு கிடச்சிருக்கு. சைடு அப்பரில் உள்ள பேசஞ்சர் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணிக்கலாம். பெங்களூர்லாம் போகிறதுக்கு எப்படி நைட்டு 11 மணி 11:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே டிலே தான். ஸோ வந்து இதுதான் நம்ம கோச்சு பார்த்துக்கோங்க. உள்ள இன்டீரியர் பார்த்துக்கோங்க. பெரிய அளவில் கூட்டம்லாம் யாருமே இல்லைங்க. அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம பெட்டியில் மைசூரில் கூட்டம் இவ்வளோ தான் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவாங்க. ஓகே, ஒர்க் ஆகுதா? எஸ் மக்களே, சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. வண்டி வந்து டிபார்ட்டிங் டைம் தாண்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இன்னும் கிளம்பவே இல்லை. அதுக்குள்ள வந்து டிடி வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்நேரம் கிளம்பி பெங்களூருக்கும் மைசூருக்கு நடுவில் போயிட்டு இருக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து அங்கேருந்து பிளாட்ஃபார்ம் 2லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நீ அந்த வண்டி வெளியே போய் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விடுவாங்க. கைஸ் நம்ம வந்து 1 மணி நேரம் டிலேங்க. 8:15 கிளம்ப வேண்டிய வண்டி 9:10 நம்ம வந்து மைசூர்லேருந்து நம்ம வந்து கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிளாட்ஃபார்மே அப்படியே அமைதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் அமைதியாக தான் இருந்துச்சு. எனக்கு கூட்டம் அந்தளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே காட்டியிருப்பேன். எப்பா சாமி வச்சு செஞ்சுட்டாங்க. ஆரம்பமே இப்படி போட்டு டிலே பண்ணுறாங்களே, நீ போக என்னென்ன ஆக போகுது அதை நினச்சா வேறு பயமாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து திருநெல்வேலிக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த டைமிங்கை விட 1 மணி நேரம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்லாக், பயங்கரமான ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கோவில்பட்டிக்கும் திருநெல்வேலிக்கு நடுவில் இனி என்ன பண்ண போகிறாங்களோ. சரி ஓகே, அப்படின்னு வந்து மைசூர் ஜங்ஷனுக்கு டாட்டா போட்டு தசரா மற்றும் தீபாவளி ஸ்பெஷல் ட்ரெயினான மைசூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயினில் நமது பயணம் இனிதே தொடங்கியிருக்கு மக்களே. இனி வந்து நமக்கு மைசூர் ஜங்ஷனுக்கும் KSR பெங்களூருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 ஹால்ட் இருக்குது மக்களே. மாந்தியா, ராமநகரம், அதுக்கப்புறம் வந்துட்டு கெங்கேரின் 3 ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிபார்ச்சர். அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குதுங்க. இது வந்து கோச் வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடிய இடம். அப்படியே ஒரு கேர்வ் எடுத்து நம்ம வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் மைசூர் ஜங்ஷனுக்கு வெளியில். நல்ல ட்ராக் சவுண்டு சூப்பராக இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு அமைதியான ரோடு. அப்படின்னு நம்ம அது மேலே அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குதுங்க. S4 கோச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் கலர்லாம் நமக்கு வந்துட்டு இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க மக்களே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கலர்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஷேடுங்களா. ஸோ இந்த சீட் கலர் பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு நமக்கு முன்னாடி இந்த S2 கோச் பாருங்களேன். இது வந்து எப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த சென்ட்ரல் ரயில்வேலாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே, கலர்லாம் பண்ணி ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆக மொத்தம் வந்து நம்ம கோச் தான் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. முன்னாடியும் பின்னாடி 2 கோச்சும் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். இவர் வண்டி கிராஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன வண்டின்னு எனக்கு தெரியல, நான் கீழே போடுறேன் சரியா. நீங்கள் சார்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்லீப்பர் கிளாஸில் மட்டும் பார்த்துக்கோங்க 597 சீட் வந்து வேக்கன்ட் இருக்குதுங்க. தேர்ட் ஏசியில் 160 சீட்டு, செகண்ட் ஏசியில் ஒரு 33 சீட்டு. அது நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 சீட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வண்டி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே இனாகரில் காலியாக தாங்க போகுது.
ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பெஷல் வண்டிக்கான ப்ரியாரிட்டி இப்படி தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்குங்க, அதனால் வந்து நம்மளை நிறுத்தி போட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று அந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஜோலார்பேட் வரைக்கும் எக்கச்சக்க ஹால்ட்டு, ஒயிட் ஃபீல்டெலாம் கொடுத்து வச்சுருக்காங்க, குப்பம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான ஹால்ட்டுமே இல்லை, ஹால்ட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜோலார்பேட் வரைக்கும் காலையில் விடிய காலம் வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த வண்டி பின்னாடி தாங்க நம்ம உருட்டிட்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் எங்கேயாவது கேஎஸ்ஆர் பெங்களூர்லையாவது அந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி விட்டு நம்மளை வந்து ஓவர்டேக் அடிக்க விட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் அதை பண்ண விட மாட்டாங்க, ஸ்பெஷல் வண்டி இல்லையா. ஸோ வந்து நமக்கு டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக வாங்குவாங்க தவிர ப்ரியாரிட்டி ரொம்பவே கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்பா மக்களே, வண்டி எடுத்ததுலேருந்துங்க இப்போ தாங்க 100 டச் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் 70 65ன்னு போயிட்டு இருந்த வண்டி இப்போ தான் கண்ணு 100 காட்டியிருக்கு. கைஸ், இப்போ வந்து ராமநகரம் வந்திருக்கோம். ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு மைசூரில் இறங்கி இங்கே வந்து ரீபோட் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க மக்களே, லோக்கல் பேசஞ்சர்ஸ். ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம கோச்சில் வந்து இறங்கி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெங்கேரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூருங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியல, தூக்கம் வேறு வருது பயங்கரமாக. நான் வேறு போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூரில் எவ்வளோ கூட்டம் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இருக்கிற டிலேக்கு போய் அப்படியே படுத்திருப்பேன். பெங்களூர் வரதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பெட்ஷீட்டு அண்ட் தென் பில்லோ எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்தோன்னே கொஞ்சம் தூங்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பில்லோ எப்போவுமே இந்த ஏர் பில்லோ நான் கொண்டு வந்துடுவேன். பெட்ஷீட்டு இதுதான் நம்மளுடைய ட்ராவல் பெட்ஷீட் எப்போவுமே. சரி, ஓகே, நம்ம அதை ஃபுல்லாக ரெடி பண்ணுறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து நீங்கள் தூங்கும்போது இந்த விண்டோ இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு தூங்கினீங்கன்னா அப்படியே கையை உள்ள விட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டியுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறது தான் உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி. இந்த கெங்கேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு கேர்வில் இருக்குது மக்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம். கூட்டம் கொஞ்சம் பேர் அங்கங்கே போட் பண்ணுறாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. கெங்கேரி ஸோ வந்து பெங்களூர் அவுட்டர் மாதிரி உங்களுக்கு இங்கே ரீச் ஆனோன்னு அப்படியே லைட்டாக வந்து மலை சாரல் அப்படியே பொழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ நேரம் மக்களே, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே டிலேவாக நம்ம வந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. இங்கெல்லாம் வந்து ஓரளவு கூட்டம் இருக்குது. அன்ரிசர்வ் கூட்டங்க இதெல்லாம். ரிசர்வேஷன் கூட்டம் இன்னும் முன்னாடி போனதாங்க தெரியும். பரவாயில்லைங்க, ஓரளவு ஏறுறாங்க. இந்த வண்டிக்கு தானே இல்லை வேறு வண்டிக்கான்னு தெரியலையே. ஆக்சுவல் டைம் வந்து 10:50க்கு வந்து 11 மணிக்கு கிளம்பணுங்க. ஆனால் நம்ம வந்து மிட் நைட்டு 12:15 வந்திருக்கோம். கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓரளவு க்ரௌட் வந்து இங்கே வந்து ஏறினாங்க மக்களே. ஸோ வந்துட்டு அப்போவுமே வந்து கோச் ஃபுல்லாகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகிற அளவுக்குலாம் கூட்டம் இல்லைங்க. அதாவது ஓரளவு கூட்டம் வந்து போட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியை பற்றி ஒரு குட்டி டீட்டெயில் பார்த்துலாம். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 775 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணது மக்களே, வித் 16 ஹால்ட்டோட. இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பால் மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம போய் உள்ளே போய் தூங்கினோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா டீ காஃபிலாம் குடித்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வராதுங்க. அதுக்கு இந்த மாதிரி பால் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு தூங்கினா அப்படியே செம்மையாக தூக்கம் வரும். ஆஃப்டர் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸோ வந்து கோச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து கூட்டம் வந்து ஏறிட்டாங்க.
ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓரளவு எல்லா சீட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்னாப்புல கோச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு மதுரை திண்டுக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய நார்த் இந்தியன்ஸு. ஸோ கேட்டோம், நான் வண்டி எதுவும் மாறி ஏறிட்டாங்களோ, ஏன்னா வந்துட்டு லேட்டாக வேறு வருதா, வண்டி மாறி ஏறிட்டாங்களோ எதுக்கு கேட்டுக்கலாம்னு சொல்லி சும்மா கேட்டேன். திண்டுக்கல் மதுரை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஓகேங்க, பெங்களூர்லேருந்து நம்ம வந்து டிபார்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் அந்த கிருஷ்ணராஜபுரம் 2 கால் இருக்குது பெங்களூருக்குள்ளே. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டாம், போய் தூங்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட் மணி வந்து 12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம். எங்கே போயிருக்கோம் ஏர்லி மார்னிங் எனக்கு தெரிஞ்சு சேலம் தாண்டி போயிட்டுருக்குமா இல்லை நாமக்கல் தாண்டி கரூர் கிட்ட போயிட்டுருக்குமா எனக்கு தெரியல. எங்கே எந்திக்கணும் அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் மக்களே. சரி ஓகேங்க, குட் நைட். குட் மார்னிங் கைஸ். நம்ம வந்து இப்போது சேலம் ஜங்ஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 2.25 மணி நேரம் நம்ம வந்து டிலேயில் வந்திருக்கோங்க. 3:15 வந்திருக்க வேண்டிய வண்டி 5:30 மணிக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரூட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈரோடு போகாமல் நம்ம வந்து சேலம்லேருந்து அப்படியே நம்ம வந்து நாமக்கல் கரூர் ரூட் எடுத்து அப்படி நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிடுவாங்க. ஈரோடு போக மாட்டோம். இங்கே உள்ள வந்து உங்களுக்கு சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் அரைவ் ஆகிட்டு இருக்கு மக்களே. நல்லா கரெக்டாக வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் டிபார்ச்சர் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் டீ காஃபி தான் வந்தால் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் எதுவும் உள்ளே விற்றுட்டு வர மாதிரி தெரிலங்க. சேலமில் விற்றுட்டு வந்தாங்க, பட் வந்து நம்ம உள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டதுனால வந்து வெளியே வந்து வாங்க முடியல. சரி ஓகே, அடுத்து வந்து நாமக்கல் கரூர்லாம் இருக்குது, எந்த ஸ்டேஷனில் வந்து வருதோ அங்கே வந்து வாங்கி குடிக்கலாம். பரவாயில்லைங்க, நம்மளையும் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணி ஓவர்டேக்கில் அடிக்க விட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து நம்ம சேலம் கரூர் பேசஞ்சரை வந்துட்டு மல்லூர் ஸ்டேஷனில் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓரளவு ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இப்போ ராசிபுரம் ஸ்கிப்பிங் வரப்போகுதுங்க. நாமக்கலுக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்துட்டே ஏகப்பட்ட லாரிகள் நிற்கிதுங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரக்கு வண்டியிலேருந்து சரக்கு ஏற்றிட்டு போகிறதுக்குங்க எல்லாம் வெயிட் பண்ணி நின்றுருக்காங்க. ஸோ நாமக்கலுக்குள்ளே நம்ம என்ட்ராகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேயுமே வந்து அதே 2 மணி நேரம் டிலேயில் தாங்க உள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோம். நாமக்கல் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு போல். அதனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லாம். Number 06239 special. 06239 சொல்கிறாங்க. ஆனால் மைசூர் திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொன்னால் வெறும் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் பேரோட சொன்னதாங்க நல்லாயிருக்கும். சன்ரைஸ் வந்து இந்நேரத்துக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடிவானம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக மேகமூட்டமாக இருக்கிறதுனால சன்ரைஸ் வந்து தெரியலங்க. காவிரி யாருங்க, வாவ், ஒரு சன்ரைஸ் மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன் சீரியஸ்லி. இந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவானம் பாருங்க எவ்வளோ கருப்பாக டார்க்காக இருக்குன்ட்டு. அதனால நமக்கு வந்து சூரியன் தெரியலங்க. பட் எப்போவுமே காவிரியை கிராஸ் பண்ணும்போது ஒரு தனி ஃபீலுங்க, வேறு லெவலில் இருக்கும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா போகுதுங்க. மணி கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. நம்ம அப்படியே கரூர் ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டு அரைவ் ஆக போகிறோம். அந்த சைடு ஒரு வண்டி டிபார்ட்டாகி வெளியே போயிட்டுருக்கு. தாம்பரம் மேங்களூர் வந்து டிபார்ட்டாகி அந்த லைனில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஈரோடு லைனில் சூரிய பகவானும் நம்ம வந்து கீழே தேடிட்டு இருந்தால் அவர் வந்து இதோ இங்கேயே வந்துட்டாப்புல. ஏன்னா வந்து மணி 7 ஆச்சுல. ஸோ அப்படி தான் இருக்கும்.
சரி ஓகே, கரூரில் வந்துட்டு டீபோர்டிங்க்கு வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்துட்டு நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ராக் 3ன்னு போட்டிருக்கு. எந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல கர்வ் எடுத்து நம்ம கரூர் ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. கரூரில் பரவாயில்ல மக்களே, டீபோர்டிங் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கோச்சிலுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கரூரில் வந்து இறங்கியிருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் ப்ரைஸ்ன்னு நான் சொல்லவே இல்லை. நமக்கு இந்த வண்டியில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. நமக்கு மைசூர்லேருந்து நமக்கு வந்து திருநெல்வேலி வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 552 ரூபா வருதுங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். இது ஸ்பெஷல் வண்டி இல்லை, அதனால் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு நார்மல் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டை விட ஸ்பெஷலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். என்ன சொன்னாப்பில் ப்ரியாரிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். கரூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் வண்டி நிறுத்தினாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு திண்டுக்கலுங்க. அடுத்து இங்கே இருந்துங்க திண்டுக்கலுக்கு ஒரு அடி அடித்து வேகமாக நல்லா ஓட்டினாங்க. நடுவில் எங்கேயுமே ஸ்லோ பண்ணல அப்படின்னா நம்ம டிலேவை நல்லாவே வந்து நம்ம குறைச்சிருவாங்க. ஏன்னா திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் நடுவில் உங்களுக்கு ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஆக்சுவல் டைம் படி. ஸோ அதுபடி நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் டிலேவை குறைக்கலாம், பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஏதாவது டீ வாங்கலாம்னு பார்த்தா ஒரு நிமிஷம் தாங்க வண்டி எடுத்துறாங்க, அதுக்குள்ளே வண்டி எடுத்துடுறாங்க. திண்டுக்கல் போய் தாங்க எதுனாலே போய் வாங்கணும். ஸோ இங்கே போகிற இந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சி போகிற லைனுங்க. பப்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோங்க. இது வந்து 10 ரூபா ஒன்று, 2 வாங்கியிருக்கோம். 2 பார்த்துட்டிங்கன்னா 20 ரூபா. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. கரூர்லேருந்து வண்டி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்பீடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 90 km/h தாங்க போயிட்டுருக்காங்க. நான் நினச்சேன் ஒரு 100 km மேலே போவாங்க, நமக்கு வந்து திண்டுக்கலுக்கு கொஞ்சம் நேரமாக போயிடலாம் அப்படின்னு. பட் கொஞ்சம் லேட் ஆயிரும் போல். எதுக்கு நிறுத்துனாங்க, என்ன காரணம் ஒன்றும் புரியலங்க. கிட்டத்தட்ட வண்டி ஒரு 25 நிமிஷம் நமக்கு வந்து எரியோடில் தான் நின்னோம். நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்காங்க. கிராசிங்குமே அந்த சைடு எதுவுமே வரல, எதுக்குன்னு தெரில. விட்டுருந்தாவாச்சு திண்டுக்கலுக்காக கொஞ்சம் பிஃபோர் போயிருக்கலாம். உங்களுக்கு திண்டுக்கல் போனதுக்கப்புறம் திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி இருக்குல்ல, அந்த வண்டி உள்ளே வரும். அந்த வண்டி முன்னாடி விட்டுட்டு இல்லை அமிர்தாவையும் விட்டுட்டு நம்மளை பின்னாடி வர போகிறாங்களா என்னன்னு தெரில. எல்லாமே உங்களுக்கு திண்டுக்கல் போனால் தான் தெரியும் ஏன் இப்படி போனாங்கன்னு. சீரியஸாக தெரில மக்களை, ரொம்ப வச்சு செய்கிறாங்க. ஸ்பெஷல் வண்டினா இந்த அளவுக்காங்க போட்டு இழுத்தடிக்கணும். மெதுவாக வருதுங்க. எனக்கு ஏதோ ஒரு ஸ்பீடான ஒரு ட்ரெயினில் வந்த ஃபீலே இல்லைங்க. சொன்னேன் இல்லைங்க, அதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கு திண்டுக்கல் ஜங்ஷனுக்குள்ளே. அந்த வண்டி உள்ளே போயிட்டு இனி பிளாட்ஃபார்ம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து விடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வேறு ஒரு கரெக்டாக ஒரு ரயில்வே கேட்டில் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். நின்றுருக்கவங்களாம் பாவங்க, சீரியஸ்லி. ஒரு மணி நேரம் 36 நிமிஷம் டிலேயில் நம்ம வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அமிர்தா எக்ஸ்பிரஸ் நிற்கிதுங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இப்போ கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து வெளியில் அனுப்புவாங்க. ஏன்னா இப்போ தான் இன்டர்சிட்டி கிளம்பி வெளியே போயிருக்கு. முடியல, பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வாங்கலாமா, வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். வந்தாச்சு மக்களே திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு. இங்கே வந்து டீபோர்டிங் கொஞ்சம் இருக்காங்க மக்களே. இனி நம்ம வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இந்த வண்டியோட ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நமக்கு நைட்டு வந்து 8:15 நம்ம மைசூரில் எடுத்து இங்கே நமக்கு திருநெல்வேலி எத்தனை மணிக்கு வரணும்னா 11:30 மணிக்கு வந்து திருநெல்வேலி வரணுங்க. அதே ரிட்டன் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3:40, அதாவது சாயங்காலம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3:40 உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி காலையில் ஒரு விடிய காலம் ஒரு 5:40 வந்துட்டு உங்களுக்கு வந்து மைசூர் கொண்டே விடணும். இன்றைக்கெலாம் எப்படியும் வந்து இந்த வண்டிக்கு வந்து ரீஷெடியூல் போட்டு க்ளீனிங்லாம் முடிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து அனுப்புவாங்க நினைக்கிறேன் ரிட்டனு. நம்ம வந்து போலி மாதிரி அதை வாங்கி சாப்பிடுவாங்க. பொங்கல் பூரி எல்லாமே அவைலபிள் இருக்குது. போலி மாதிரி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனால் போலி எவ்வளோண்ணா? ஒரு 4 பீஸ் தாங்க. கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடும் போல் இருந்துச்சா, அதை சரி போலி வாங்கிட்டேன். நான் டெம்ட் ஆச்சு பார்த்த உடனே. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப இனிப்பு அள்ளு அடையாமல் ஒரு மாதிரி ஷட்டிலாக இருக்குது.
வண்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு திண்டுக்கலுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மதுரை ஹால்ட் தராமல் நடுவில் வந்து உங்களுக்கு கொடைக்கானல் ரோடு ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இப்போது இந்த வண்டி வந்து உங்களுக்கு டிலேவாக போகிறதுனால பின்னாடி நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்லங்க, அதில் ஏறக்கூடிய அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வண்டியில் நிறைய பேர் வந்து போட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுங்க, இது வந்து ஸ்பெஷல் வண்டி. ஸோ வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செக் பண்ணாங்கன்னா மாட்டிக்கணும். ஏன்னா இங்கே கொட்டை ரோட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இங்கே பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த வண்டியில் போட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே, இந்த வயல்வெளிலாம் நம்ம வந்து காலையில் நல்ல ஒரு சன்ரைஸில் அப்படியே சூப்பராக அப்படியே நம்ம கிராஸ் பண்ணியிருக்க வேண்டியது. இப்போ லேட்டானதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் மாதிரி வந்துருச்சுங்க. நல்லா இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு வியூஸ் வந்து தரமாக இருக்குதுங்க. இந்த சமயநல்லூர் தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கூடலநகருக்குள்ள நடுவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலாக வந்து நமக்கு ரோடு பக்கத்தில் போகுங்க. அப்படியே வந்து நமக்கு அங்கே அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போவுமே நான் பஸ்ஸில் போகும்போதே நோட் பண்ணுவேன், இந்த ரோட்டில் ட்ரெயின் வந்துடாதா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃபேவரட்டான வியூ. ட்ரெயினில் போகும்போது ரசிப்பேன், பஸ்ஸில் வரும்போது ரசிப்பேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்குங்க நீங்கள் இந்த லைனில் ட்ராவல் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த வியூ பிடிக்கும்? கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த சைடு பாருங்களேன், உங்களுக்கு கூடலநகருக்கு முன்னாடி ட்ராக் வந்து அப்கிரேட் பண்ணுற ஒர்க் வந்து போயிட்டுருக்குதுங்க. மதுரையின் மற்றொரு அடையாளமான வைகை நதியை நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. செங்கோட்டை ஈரோடு வண்டி வரும்னு பார்த்தேன், பட் அந்த வண்டி இன்னும் வரல. உள்ளே தான் நின்றுட்டுருக்கோம் போல் மதுரை ஜங்ஷனுக்குள்ளே. வைகையில் தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக போகுதுங்க, அவ்வளோதான். மதுரைக்குள்ளே இந்த சைடு ஏதோ லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் தள்ளுறாங்க போல். ஆஹா, கிளச்சி விட்டுருவாங்களா இல்லை போட்டுருவாங்களான்னு தெரியலையே. மதுரையுடைய 5வது பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. வா, சரியான வெயில். அமிர்தா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4th பிளாட்ஃபார்மில் வந்து அரைவ் ஆயிருக்கு. மதுரையில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு டீ போர்டிங் இருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, பின்னாடி வந்து நம்ம பாலக்காடு திருச்செந்தூர் வராங்கல்ல, அந்த வண்டி எதுவும் அங்கே பிளாட்ஃபார்ம் 2ல் போட்டு அந்த வண்டியை கிளப்பி விட்டு நம்மளை விட்டுருவாங்களோ லைட்டாக பயமாகவே இருக்குதுங்க. ஏன்னா இப்படி போட மாட்டாங்க. 5th பிளாட்ஃபார்மில் தூக்கி இங்கே தள்ளி போட்டு வச்சுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. சீரியஸ்லி மதுரையில் நீங்களே பார்க்கலாம், டீ போர்டிங் நல்லாவே இருக்குது. கோச் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. இல்லைனா வந்து இதனால் கூட இந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வண்டியில் வந்து அது எக்ஸ்பிரஸ் இல்லையா, ஸ்பெஷல் வண்டி, அதனால் வந்து இதில் மாறி ஏறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கூட இதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரிலங்க. ஒரு டீ காஃபி ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படி நம்ம பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இருக்குது, காஃபி இருக்குது, அப்படியே வாங்க. சூடாக காஃபி அப்பா மக்களே, மதுரையிலேருந்து கிளப்பிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு கொடுத்தாங்க. உடனே வந்து வண்டி கிளம்பிடுச்சு. நான் கூட பயந்துட்டாங்க ரொம்ப, ஏதாவது நிறுத்தி போட்டுருவாங்களோன்ட்டு. ஓகே, அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கோச்சில் கூட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா வந்து ஓரளவு நார்மலான கூட்டம் தான் இருக்காங்க. நார்மலான கூட்டம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பேர் இதோ நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான் வந்துட்டு நம்ம கோச்சில் இருக்கக்கூடிய கூட்டம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டீபோட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஹால்ட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம இருக்கக்கூடிய ஹால்ட்டுங்க. விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, அவ்வளோதான் 3 ஹால்ட்டு. டக்குன்னு போய் மெயினில் நிறுத்தி எடுத்து அப்படியே டிபார்ட் ஆனாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்தி போட மாட்டாங்க, ஸ்லோவாகவும் போக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ட்ராக் ஒர்க் வந்து நிறைய போயிட்டுருக்குங்க மதுரையை ஒட்டி. ஆல் டைம் ஃபேவரட் வியூ மக்களே, கப்பலூர் டோல்கேட்டு. அப்படியே ட்ரெயினில் போகும்போதும் சரி, அந்த சைடு நம்ம எந்த வண்டியில் போகும்போதும் சரி, பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே இந்த டோல்கேட்டை ஒட்டி நமக்கு ரயில்வே ட்ராக் வருமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேம் அதே ஒரு 2 மணி நேரம் 3 நிமிஷம் டிலேங்க நம்ம வந்து விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஓகே, அந்த சைடு தான் ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து இப்போ கிளம்ப போகுது. நம்ம வந்து விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு 2 ஹால்ட்டு தான். நம்ம இந்நேரம் வந்து நம்ம திருநெல்வேலியிலே இறங்கி இருக்கணும். நம்ம இப்போ தான் விருதுநகர் வந்திருக்கோம். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டே ஸ்பெஷல். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க சிக்னல்லாம் கிளியர் பண்ணுறது கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
சாத்தூர் வந்துட்டோம் மக்களே. இப்போ என்னன்னா நமக்கு வந்துட்டு லூப்பில் எடுத்து இந்த சைடு இந்த பிளாட்ஃபார்மில் போடுறாங்க. ஏதாவது வண்டி எதுவும் வந்துட்டு இருக்கா பின்னாடி, எதுவும் கவனிக்காம விட்டேன். ஆஹா, கொஞ்சம் நேரமாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணால் இப்போ லேட் ஆயிரும் போலயே. மறுபடியும் வந்துட்டு நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒருவேளை அந்த வண்டியை விடுறதுக்காக வந்து நமக்கு லூப் எடுத்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. வர்றாங்க வந்தே பாரத், சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் செம ஸ்பீடாக வராங்க. ஐயோ, அப்படியே இந்த வெயிலுக்கு அந்த கோச் அப்படியே மின்னுது. சரி ஸ்பீடுங்க, டாப் ஸ்பீடில் வரான். ஐயோ என்ன ஸ்பீடு. சாத்தூர் தாண்டி அப்படியே நம்ம வந்து கோவில்பட்டி கிட்ட வந்துட்டு இருக்கோம். அப்படியே நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே செம்மையான வெக்கங்க, காஞ்சு போயிருக்கு. பட் மேலே மேகத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாவ், ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. கோவில்பட்டி ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஹால்ட் இந்த லைனில். இந்த வண்டி வந்து ஓடுறது வந்து உங்களுக்கு மக்களுக்கு நல்லா தெரிய வந்துச்சுன்னா கோவில்பட்டியிலலாம் வந்து போர்டிங் டீபோர்டிங் வேறு லெவலில் இருக்குங்க. சரியான கூட்டம் ஏறுவாங்க. ரொம்ப முக்கியமான ஹால்ட்டு. இங்கே வந்துட்டு ஸ்டேஷனுக்கான ரெனோவேஷன் ஒர்க்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குதுங்க கோவில்பட்டியில். இப்போ தாங்க நம்மளை ஓவர்டேக் பண்ண வந்தே பாரத்துமே கோவில்பட்டியிலேருந்து கிளம்பி முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வண்டி பின்னாடி தான் நம்மளும் போவோம். ஸோ பார்க்கலாங்க திருநெல்வேலிக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ வந்து நம்ம டெஸ்டினேஷன் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வந்து டிலே, அந்தளவுக்கு வெயில், எப்படா இறங்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேக் ஷேரிங் வந்துட்டு காரைக்குடிக்கு, அதாவது இந்த தசரா இந்த தீபாவளிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒட்டி உங்களுக்கு வந்துட்டு திருநெல்வேலிக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து காரைக்குடி, ராமநாதபுரம் 2 ஊருக்கும் மைசூர்லேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் காரைக்குடிக்கு ஓடக்கூடிய ட்ரெயின் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குங்க. அது வந்து வாரத்தில் 2 நாள் நினைக்கிறேன். பட் வந்து நம்ம திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 1 நாள் தான். ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து எங்கே எனக்கு தெரிலங்க. மைசூரில் நடக்குமா, திருநெல்வேலியா, எங்கே எனக்கு தெரில. கரெக்டாக தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ நேரம், 1.5 மணி நேரம் டிலே. திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சுங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம். கைஸ், ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் நினைக்கிறேங்க டிலே. சரியான டிலே ஆயிடுச்சு வண்டி. நமக்கு எடுக்கும் போதே மைசூரில் பார்த்துருப்பீங்க, அங்கேயே டிலே தான். அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிச்ச டிலே உங்களுக்கு சொல்ல வேணும். ஸ்பெஷல் ட்ரெயின்னா நிறுத்தி போட்டு ஒரு வழியாக திருநெல்வேலி கொண்டாந்து சேர்ந்தாச்சு. வெயிலை பொறுத்த வரைக்கும் காட்டுத்தனமான ஒரு வெயில் அடிக்குதுங்க. ஸோ வந்து வண்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு வந்துட்டு தசரா அண்ட் தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மைசூர் சைடு, பெங்களூர் சைடு நீங்கள் வந்து திருநெல்வேலி வரணும்னா பக்கவாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி மட்டும் கிடையாது, நமக்கு இன்னும் ஒரு சில ஊருக்குலாம் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம அப்படியே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பாய்.